மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, மாணவர்களே, மாணவிகளே, அன்பிற்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதங்களோடு இன்று நமது சேனலில் கும்பராசியின் செயல்பாடுகளும் குணங்களையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம். கும்பராசியும் வாழ்க்கை அமைப்பும். கும்பம் அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதம். கும்ப ராசியின் ராசியாதிபதி சனி பகவான் ஆவார். காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கும் கடைசி ஸ்திர ராசியாகும். அவிட்டம் 3, 4 சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை கொண்டவர்கள் கும்பராசி நேயர்கள் என்று கருதப்படுவார்கள். இந்த கும்பராசி வாயு தத்துவத்தின் அடிப்படையில் கொண்ட ஒரு ஆண் ராசியாகும். இவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால் ஒரு நீண்ட ஆயுளை கொண்டவர்களாகவும், உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும், வளைந்து நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்தும், உதடுகள் மூடியும், மூக்கு அகன்றும் காணப்படும். எப்பொழுதும் முகத்தில் புன்சிரிப்போடு சரளமாக பேசும் குணம் உடையவர்களாக இருப்பார்கள். கழுத்து சிறுத்தும் பருக்கள் உறுதியற்றும் இருக்கும். விரல்கள் கூர்மையாகவும் கைகளுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும். இவர்கள் உடுக்கும் உடை, உண்ணும் உணவு எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமானதாக இருக்கும் என்றாலும் ஆத்ம பலமும் மனோதளமும் கொண்டிருப்பார்கள். குண அமைப்பு என்று எடுத்துக்கொண்டமையானால் அன்பு சார்ந்தும் அமைதியான தோற்றமும் கொண்ட கும்பராசி நியாயமான அநியாயங்களுக்கு பயமின்றி எடுத்துரைப்பார்கள். சொன்ன சொல் தவறாது இருப்பார்கள். முரட்டு பிடிவாதக்காரர்கள். மனதை ஒருநிலை கட்டுப்படுத்தக்கூடிய மனோபக்குவம் கொண்டவர்களாகவும், தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் இவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துச்சமாக நினைத்து அவற்றை தூக்கி எறிந்து விடுவார்கள். உண்மை பேசுவதை குறிக்கோளாக கொண்ட இவர்கள் பேச்சிற்கு எந்த இடத்திலும் மதிப்பிருக்கும். தவறு செய்வர்களை தயவுதாட்சணம் பாராமல் கண்டிப்பார்கள். தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடைபடுவதில் சாமர்த்தியசாலிகள். பரந்த நோக்கம் கொண்டவர்களாகவும் தம்முடைய சொந்த பொருட்களை பிறர்களுக்கு தானம் அளிக்க தவற மாட்டார்கள். மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். பிறர் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தேவையின்றி தலையிடாது நியாயவாதியாக இருப்பார்கள். எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிக்கும் பக்குவமுடையவர்களாக இருப்பார்கள். மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவருடைய மன வாழ்க்கையை பொறுத்தவரை வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நல்ல உயர்வுகளை பெறுவார்கள். சொத்து சேர்க்கை உண்டாகும். என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவி அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற பூசல்களும் உண்டாகும். இருவருக்குமே விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் இருக்காது. ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் அங்கு வாழ்க்கை சிறப்பாக ஏற்றமாக அமையும். குடும்பத்தில் நிம்மதி என்பது குறைவு என்று எடுத்துக்கொண்டாமானாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். கும்பராசி குடும்பத்தின் மீது பற்றற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை புகழ் பெருமையோடு வாழ்வார்கள். பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண வரவு கும்பராசிகர்களுக்கு போதுமென்ற அளவிற்கு தாராளமாக கிடைக்கும். பண பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் சேமிக்கும் அளவிற்கு இருக்காது. யாருடைய பணமாவது இவர்கள் கையில் புழங்கிக் கொண்டே இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளே, ஆடம்பரமான செலவுகளை செய்ய மாட்டார்கள். சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமாக செலவுகளை செய்வார்கள். தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை பாடுபட்டு சேர்த்திடுவார்கள். இளம் வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு வீடு, மனை வசதிகள், நவீன வண்டி வாகனங்கள் தங்களது வசதிக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வார்கள். இவற்றிற்காக ஏற்படும் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். வாழ்க்கையில் சக துக்கங்களும் மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவிற்கு காட்டிக்கொள்ளாமல் வாழக்கூடியவர்களே இந்த கும்பராசி நேயர்கள். இந்த கும்பராசினுடைய புத்திரபாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசியில் பிறந்தவர்கள் புத்திரபாக்கியம் குறைவு.
அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் இவர்கள் மேன்மையும் புகழும் அடைவார்களே தவிர பிள்ளைகளால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. பூர்வீக சொத்துக்கள் வம்பு வழக்குகள் உண்டாகும் என்றாலும் அச்சொத்துக்கள் இவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நற்பலன்கள் அமையும். கும்பராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்பதால் தம்மை பற்றி பிள்ளைகள் நல்லபடியாக நினைக்க வேண்டும் என்று எதிலும் நிதானமாக எடுத்து சொல்லக்கூடிய மனோபக்குவமும் நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடும். தொழில் என்று எடுத்துக்கொண்டமையானால் இந்த கும்பராசியில பிறந்தவங்க உழைப்பிற்கு முக்கியத்துவமே கொடுப்பார்கள். கடினமான வேலையாக இருந்தால் கூட எளிதில் செய்து முடிக்கணும் ஆற்றல் கொண்டவர்களாகவும், அந்த எளிதில் செய்வதற்கு எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், எதில் செய்ய வேண்டும் என்பதனை முன்கூட்டியே கற்று அறிந்தவர்களாக இருந்து அந்த வேலையை தொடங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பார்கள். நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ளும் திறமை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஜோதிடமும் வரும் என்பது உண்மை. மின்சாரம், இலக்கா, தீ அணைப்பு படை, போலீஸ் துறை இதில் அதிகமாக பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி நேயர்கள். அதுபோல இரும்பு எஃகு சம்பந்தப்பட்ட தொழில்கள், புதைபொருள் ஆராய்ச்சி இதில் அவங்களுக்கு அக்கறை இருக்கும். விவசாயம் செய்யக்கூடியவர்களாகவும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களாகவும் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெற முடியாது என்றே சொல்லலாம். ஆரம்ப கால வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் பிற்கால வாழ்க்கை பல வளங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்வார்கள். இவர்களிடம் உள்ள குறை என்னவென்றால், எவ்வளவு பெரிய பதவி பொறுப்பு இருந்தாலும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவற்றை துச்சமாக நினைத்து தூக்கி எறிந்து விடுவார்கள். இந்த முன்கோபத்தை பல இழப்புகளையும் சந்திப்பார்கள். உணவு வகை கும்பராசியில் பிறந்தவங்க தங்களை நோய்களிலிருந்து பார்த்து கொள்ள வாழைத்தண்டு, வாழைப்பழம், பார்லி, கீரை வகைகள், காலிஃப்ளவர், கேரட், தக்காளி, பப்பாளி போன்றவற்றை உண்பது, அதிக நீர் அருந்துவதும் நல்லது. அதிர்ஷ்டம் அளிப்பவை என்று எடுத்துக்கொண்டமையானால் 5, 6, 8, 14, 15, 17 இந்த நாட்களில் அவங்க ஒரு செயலை செய்தார்கள்னால் அதில் கண்டிப்பாக 100% வெற்றி வாகை சூட முடியும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் தொட்டார்களானால் வாழ்க்கையில் சிறப்பு மேம்பாடு அடைவார்கள். அந்த ஒரு நல்ல காரியம் அந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இவங்க வெள்ளை நிற ஆடை அணிந்து போக வேண்டும். மேற்கு திசையை நோக்கி பயணங்கள் செய்தால் கூட வெற்றி வாகை சூடுவார்கள். இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீலக்கல் மோதிரம் அணிவது இவர்களுக்கு சால சிறந்தது. தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயப்பன், அதை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பிடித்த தெய்வம்னா சனி பகவான் தான். அவங்களுக்கு எல்லாமே ஆதி முதல் அந்தம் வரை, வீடு முதல் வாசல் வரை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கும்பராசி நேயர்கள் காலையில் அவங்க வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய சமையலுடைய சாதத்தை எடுத்து எள்ளு கலந்து அவங்களுடைய வாகனமான காகத்திற்கு வைத்தோமானால் குடும்பத்தில் இருக்கிற எண்ணற்ற தோஷங்களும், கண் பார்வை, திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை கோளாறுகள் அனைத்தும் அகலும். சிறு சிறு தடைகள் வீட்டில் இருந்தாலும் அகலும். தேவையற்ற வீண் குழப்பம், வீண் விவாதம், பேச்சு இவற்றின் மூலம் கூட வரக்கூடியது. சொத்து சுகம், இடப்பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிற்காது. எல்லாமே வெற்றி அடையும், வெற்றி வாகை சூடுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, மகாசக்தி ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி இதனை சப்ஸ்கிரைப் செய்துங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இது மட்டுமல்ல, எண்ணற்ற விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோழி பிரசன்னம், கடிகார பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் அப்படின்ற பிரசன்ன முறைகளை பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்கிறோம். அதுக்கடுத்து தாந்திரிக பரிகாரங்களை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் அடிப்படை பயிற்சி, ஜோதிடத்தில் முக்கியமான பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தற்சமயம் கூட வாஸ்து சாஸ்திரம் என்ற ஒரு வகுப்பு மிக விரைவாக விமர்சையாக நமது தளத்தில் நடக்கப் போகுது என்பதனையும் உங்களிடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். அதில் யாராவது நீங்கள் சேரணும் விருப்பம் இருக்குது, இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் யாராவது சேரணும்னு நினச்சிங்கன்னா 99 76 83 60 64 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு, அல்லது நீங்கள் கால் பண்ணி பேசி ஐயா நான் உங்கள் பயிற்சியில் சேரணும்னு சொன்னீங்கன்னா
உங்களுக்கும் அங்கு இடம் அளிக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.